தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தோம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது கர்க்கடக ஆடி மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 31 ஜூலை 2026. தேய்பிறை த்விதியை இரவு 10:33 வரைக்கும் இருக்கு. அதன் பின் திருதியை. அவிட்டம் நட்சத்திரம் இரவு மணி 8:12 வரைக்கும் இருக்கு. அதன் பின் சதயம். சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சௌபாக்கிய நாம யோகம் தைத்துல கரணம். அகசு நாழிகை 31:11, தியாஜியம் நாழிகை 53:53. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் தேய்பிறை திதியை. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 3, வினாழிகை 6. சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் புதன், கர்க்கடக ராசியில் சூரியன் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்ரநிலையில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று காலை 7:38க்கு கும்பராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். மாலை மணி 5:12க்கு கர்க்கடக ராசிக்கு புத பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துனோம்னா நமக்கு லாபஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. சந்திரன் ராகுவினுடைய ஒரு இணைவு. 5ஆம் இடத்தை சந்திர பகவான் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாயிரும். ராசியில் செவ்வாய், 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு, தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் ராகுவினுடைய இணைவுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்க கண்டிப்பாக வீடு மண்மனை சார்ந்த ஒரு விஷயங்கள், வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலமாக நமக்கு நடந்து முடியும். பொதுவாக இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் காலையிலேயே விலகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனசுக்கு நிறைவை, முன்னேற்றத்தை கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். பயணங்கள்
நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, மனசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமானாலும் தயவுசெய்து யார்ட்டையாவது டக்குன்னு ஷேர் பண்ணிவிடுங்க. சில நேரங்களில் தேவையில்லாத பதட்டம், படபடப்பு, ஒரு அவசரம், இது எல்லாமே நமக்கு உண்டாகலாம். முடிந்த வரைக்கும் எந்த விஷயங்கள் ஆனாலும் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இன்றைக்கு நீங்கள் பார்த்து பண்ணணும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் வரப்போகிறார். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு எந்த விஷயமானாலும் தெளிவாக உங்களால் முடிவெடுக்க முடியும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ண போகிறார். ராசிநாதன் 11ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடத்தை பார்க்குறார். அற்புதமான ஒரு நாள். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே விலகிடும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயமானாலும் புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் நீங்கள் அணுகலாம், செய்யலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்துல கோச்சார சந்திர பகவானுடைய நகர்வு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. பல விஷயங்களும் மனசுக்கு ஒரு திருப்தியை, சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைய நாள் எடுத்துனோம்னா துலா ராசிக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படும். பொதுவாக இன்றைய நாள் எடுத்துனோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் உண்டாகும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். எந்த ஒரு வாக்கையும் உங்களால் இன்றைக்கு காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவு நிலை நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதன் 7ஆம் இடத்துல, கோச்சார சந்திரன் 4ஆம் இடத்துல, குரு சூரியன் 9ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். புத பகவானும் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு இன்றைக்கு வந்துடுறார். புத்தி நுணுக்கம், புத்தி தெளிவு இன்றைக்கு ஏற்படும். ஒரு கடினமான காரியங்களில் கூட நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த புத்தி தெளிவு இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
நண்பர்கள் உறவினரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. தனுர் ராசி அன்பர்களே, தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யலாம். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் முன் திட்டமிடல் என்பது நமக்கு அவசியம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். 5, 12 கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துடுறார். அற்புதமான ஒரு நாள். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்களை தாண்டி உங்களால் இன்றைக்கு ஜெயிக்க முடியும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்துக்கு மாறுறார். புத பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ராசிநாதன் சுக்கிரன் கேதுவை தவிர இது எல்லா கிரகங்களுமே இன்றைக்கு நமக்கு மறைவு ஸ்தானங்களில் இல்லை. நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாளாக இன்றைய நாளானது அமைஞ்சிருக்கு. கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பிரிந்திருந்த குடும்பம்லாம் மீண்டும் ஒன்று சேரும். முதல் விஷயம், நம்ம மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களுக்கு ராசிக்கு சந்திர பகவானுடைய வருகை கிட்டத்தட்ட 27 நாட்களுக்கு பிறகு நமக்கு இன்னைக்கு அமையிறது. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். மிகப்பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தெல்லாம் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய தொந்தரவு நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு. 5ஆம் இடம் வலுவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 11ஆம் இடம் வலுவாயிடும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் இன்றைக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனதிற்கு நிறைவை, சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.